முக்கியமான பழங்கள பற்றியான டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா, பழத்தில வந்து நம்ம பழத்த வந்து அதிகமாக முக்கியத்துவம் குடுக்குறோம். பழத்தில வந்து பழத்துக்கு ஈக்குவலான காய்கறியிலயுமே அதிக சத்து உள்ளது. அ வேற நம்ம பழங்கள் சாப்பிட்ற மாரியே காய்கறிகளையும் சாப்பிட்டா நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக சுவையான பழங்கள் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பி, இ, கே போன்ற வைட்டமின்கள், மக்னீசியம் போன்ற தாது உப்புகள் போதுமான அளவு உள்ளது. இருந்தும் பழங்களில் வந்து இணையாக காய்கறிகளும் திகழ்கிறது. உண்மை அதானுங்க. காய்கறியில் உள்ள மிக நுண்ணிய தாவரவியல், அ வேதியியல் கூறிய நார்ச்சத்து தான் இவை பழங்களிலுமே தரமாக உள்ளது. வைட்டமின்களும் தாது உப்புகளும் இணையான சத்துக்கள் வந்து கொண்ட மருந்துகளாகும். பழங்களை மட்டுமே போதுமான அளவு அல்லது அதிகமாக சாப்பிட்டால் காய்கறிகள் சாப்பிடாததால் முக்கியமான சத்துக்களை தவிர்க்கிறோம். காய்கறியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி போன்ற தரமான உணவுகள் உள்ளது. ஆனால் காய்கறிகள் மட்டுமே, குறிப்பாக முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், நூல்கோல் போன்றவை பார்த்திங்கன்னா புற்றுநோயை வெற்றுநோயாக மாற்றக்கூடிய ஒரு சல்போரோமேப்பென் என்ற தாவரவியல் கூறு உள்ளது. பழங்களில் இவை கிடையாது. கீரையில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க. கண்டிப்பாக கீரை நல்லது, ரொம்ப டானிக்கு. மலச்சிக்கலை தடுக்குது. கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா மூளையை வந்து ரொம்ப விழிப்பாக வச்சுருக்கு. அது ஒரு நல்ல யூஸாக இருக்குது. ஆப்பிள், திராட்சை, தக்காளி, கொத்தமல்லி, துவையல், அவரைக்காய், புடலங்காய், பாவக்காய், கேரட்டு போன்ற இருப்பதால் பழப்பிரியர்கள் வந்து அவித்த காய்கறிகளை தினமும் ஒரு கப்பு சாப்பிட்டு தான் உடம்பு நல்லது. ஓகே, நன்றி.